காருண்ய நேரம். அல்லேலூயா. அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உன்னதமான நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஒரு அகோரமான ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் செய்தித்தாளை நீங்கள் வாசித்து முடிக்கும் பொழுது நமக்கு நெஞ்சு வலி வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு அகோரமான செய்திகளை ஒரு நாளும் நம்ம வாசிக்கணும். தேசத்தில் பெரிய வேகமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான மாற்றங்கள் உருவாகிறது. நன்மையான காரியங்கள் நடப்பதை விட தீமையான காரியங்கள் தான் அதிகமாக வேகமாய் நடக்கிறத நம்ம பார்க்கணும். அது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசு தலைவிரித்து ஆடுகிறதை நாம் காண்கிறோம். ஆண்டவர் ஏன் அமைதியாக இருக்கிறார்? ஆண்டவர் என்ன செய்கிறார்? எத்தனை காலமாய் செபிக்கிறோம். கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கு? என்னெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் எண்ணங்கள் தோன்றலாம். ஆனால் தேவன் சர்வ ஞானம் உள்ளவர், அண்ட சராசங்களை படைத்தவர், சர்வ வல்லம் உள்ளவர். அவே தேவன் பிசாசு எத்தனை மோசையை ஆண்டவர் அனுப்பினார் எகிப்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக. ஆண்டவர் சொன்னார், அவன் கேட்டான், நான் போய் இப்படி என்ன சொல்லுவேன்? எப்படி தேவன் தான் என்னை அனுப்பினார் எப்படி நிரூபிப்பேன்? ஆண்டவர் சொன்னார், உன் கையில் இருக்க கோலை கீழே போடு. வேதவசனம் சொல்லுகிறது, அவன் கீழே அதை போட்ட பொழுது அது என்னவா மாறிச்சு? அது சர்ப்பமாய் அது மாறிடுச்சு. அவனை பயந்துட்டான். நான்ப்பா இவ்வளோ பயங்கரமான அற்புதம், நிச்சய பார்க்க முடியாத அற்புதம் நடக்குது என்று சொல்லி அவனை அதிர்ந்து போனான். அப்போ ஆண்டவர் அவனை அனுப்பினார். ரொம்ப சந்தோஷமா போறான். இந்த அற்புதத்தை பார்த்து ஜனங்களை என்ன பண்ணிடுவாங்க? அதிர்ந்துருவாங்க. தேசமே அதிர்ந்துரும், ராஜா அதிர்ந்துருவான் என்று நம்பிக்கையோடு போனான். ஆனால் அங்கே போய் அவன் கோலை போட்ட பொழுது உண்மையாலுமே எல்லாம் பயந்துதான். பயங்கரம். கோல் என்ன ஆயிடுச்சு? சர்ப்பமா மாறிடுச்சு என்று சொல்லி எல்லாரும் அதிர்ந்துட்டான். ஆனால் அவன் ராஜா மந்திரவாதிகள்லாம் கூப்பிடுங்கப்பா, ஏதாவது என்ன செய்ய முடியுமா பாருங்க அப்படின்னு. இப்போ மந்திரவாதிகள்லாம் வந்தாங்க. எல்லாரும் தங்கள் கோலை போட்டாங்க. எல்லாம் வேணும் மாறிடுச்சு. சரி, இவ்வளோதானா? இப்போ ராஜா நினைச்சா ரொம்ப பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட காலம்தான் இப்படிப்பட்ட இந்த காலங்கள். அவங்களும் அற்புதம் செய்கிறாங்க, இங்கேயும் கூட்டம் போகுது, இங்கேயும் கூட்டம் வருது, இங்கேயும் கூட்டம் வருது. ஜனங்கள் ஒரு காலத்தில் ஆண்டவரை இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது வேற வழியே இல்லை, ஆண்டவர் தான் ஏதாவது எங்களுக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் சொல்லி தாகத்தோடு ஏங்கி வந்தார். ஆனால் இந்த காலத்தில் சத்துரு எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு மாயையை உருவாக்கி அங்கே ஓடி இங்கே ஓடி அதை பண்ணி இதை பண்ணு என்று சொல்லி ஜனங்கள் ஓடி
ஒரு வித்தியாசமே தெரியாதபடி சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார். ஆனால் என்ன நடந்தது? வேத வசனம் சொல்லுகிறது, மந்திரவாதி கையிலிருந்து கீழே இறங்கின கோலு திரும்ப மந்திரவாதி கையில போகல, அத்தனையும் அது விழுங்கி விட்டது. மந்திரவாதி அந்த கோலை செய்யறதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருப்பான், எத்தனை நாள் அவன் பூசையெல்லாம் பண்ணி பேயெல்லாம் கூப்பிட்டு ஒரு கோலை உருவாக்கியிருப்பான். அது கோல் நீட்டா அற்புதம் உருவாக்கியிருப்பான். அதெல்லாம் இந்த கோல் என்ன பண்ணிருச்சு? விழுங்கிருச்சு. இனி அந்த தேசத்துல மந்திர வல்லமை மூலமாய் தேசத்தை கட்டி போட்டிருந்த மந்திரவாதிகள் கையில இப்ப கோலு இல்ல. எதிர்ப்பு யோசித்து பாத்தீங்களா நீங்க? எதிர்ப்பெல்லாம் என்ன பண்ணிடுச்சு? விழுங்கிருச்சு. அதான் வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு இந்த பூமியில சர்ப்பத்தை போல ஒரு சாபமான ரூபத்துல பூமியில வந்தார். பிசாசு அழகாரமா பார்த்து செஞ்சோம், கொண்டுலாமே வர மாம்சத்துல வந்திருக்கிறாரு. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில வந்து சரீரத்துல வந்தபோது என்ன செய்தாராம்? மரணத்தை ஜெயமாய் விழுங்கி போட்டார். அவர் விழுங்கிருச்சு. அப்போ தேவனுடைய ஞானத்தை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. நம்முடைய தேசத்தில் கூட ஆண்டவர் சீக்கிரமாய் 100% பிசாசின் வல்லமையை விழுங்கத்தக்கதான அற்புதத்தை கதை செய்வார். புதிய ஆண்டு அந்த அகோரமான ஆண்டாய் காணப்பட்டால் கூட நாம் கால் வைக்கும் பொழுது ஆண்டவர் யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்தது போல ஆண்டிலே நமக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஊழியத்து விரோதமாய் இருக்கிற எல்லா யோர்தானின் வெள்ளங்களையும் ஆண்டவர் திரும்ப திரும்ப செய்யவன். உங்கள் கால்கள் ஆசாரியருடைய கால்களை போல மாற்றப்பட வேண்டும். ஆசாரியனின் கால் என்னது சொல்லுங்களேன் சத்தமா? ஆசாரியனின் கால் பட்டால் என்ன ஆகும்? யோர்தான் பின்னிட்டு திரும்பும். யார் இந்த ஆசாரியன்? தனக்காகவும் தன் ஜனங்களுக்காகவும் பரிந்து பேசுகிறவன். அவை தனக்காகவும் நம்ம ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறவர் தான் ஆசாரியன். இப்படிப்பட்டவருடைய கால் பட்ட மாத்திரத்திலே யோர்தான் பின்னிட்டு திரும்பும். உங்கள் கால்களை தேவன் எப்படி மாற்றுவார்? ஆசாரியனுடைய காலாய் கத்தர் மாற்றுவார். நீங்கள் கால் வைத்த மாத்திரத்தில் தானே அந்த அற்புதங்கள் செய்ய வேண்டும். ஆமென். எதிர்பார்ப்பு விரும்புறீங்க? அது எங்க வாழ்க்கையே உடைஞ்சு போயிருக்கு, நாங்க எங்க போய் பாஸ்டர் அற்புதத்தை செய்ய? ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. எந்த மனுஷனையும் கத்தர் பயன்படுத்துவதற்கு முன்பாக அவனை உடைத்து அவனுடைய சுயத்தை கத்தர் மாற்றி அவனிலே கத்தர் தெய்வீகத்தை உருவாக்கி அப்புறம் தான் கத்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். சுயம் உடையும் தெய்வீகம் உருவாகும். ஆகவே ஐயோ நாங்களே உடைஞ்சு போயிருக்கிறோம். எத்தனை அப்படி சொல்ல முடியும்? நாங்களே உடைஞ்சு போயிருக்கோம் பாஸ்டர். கை தூக்குங்களேன். நாங்களே உடைஞ்சு போயிருக்கோம் பாஸ்டர். நாங்க எங்க போய் பாஸ்டர்? நீங்க உடைஞ்சிருக்கிறது தான் கர்த்தர் பயன்படுத்துகிற சரியான ஒரு தருணம். ஆமென். ஆண்டவர் பயன்படுத்துவது வேற, ஆண்டவர் ஆசீர்வதிப்பது வேற இல்லையா? ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு உடையவே வேண்டாம். ஆனால் ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு பாத்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உடைப்பார், அப்புறம் உருவாக்குவார். பழையவள் ஒளியும் சகலம் புதிதாய் மாறும். அவை ஆசீர்வதிப்பதுக்கு அந்த பாத்திரத்திலே போட்டுருவார். ஆசீர்வாதத்தை வச்சுக்கோ. ஆனால் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு வேறு பாத்திரமாய் மாறும். அவை நீங்கள் உடைக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை வேறு பாத்திரமாய்
உருவாக்க போகிறார் என்ற பொருள். ஆண்டவர் உருவாக்க போகிறார். தேவன் உன்னை உருவாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் ஆண்டவன் நம்மை வேதனைப்படுத்தும்படி உடைக்கிறவர் அல்ல. உடைச்சு வேடிக்கை பார்க்கிற தேவன், உடைச்சு நம்ம கண்ணீர் விட்டு வேதனைப்பட்டு அதுக்காக அல்ல. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் முட்டும் ஜெயம் பெற்று மகாமீசம் ஆய தேவா அருள் செய்குவே. ஜெயம் பெற்று தேவா அருள் செய்குவே. கல்வாய் கண்டு கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. மாம்ச வீரம், மாம்ச வைராக்கியம். நான் யார் தெரியுமா? நான் எவ்வளவு பெரியவன் தெரியுமா? என் குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா? எந்த ஜாதி தெரியுமா? எந்த கோத்திரம் தெரியுமா? ஆண்டவரை எல்லாவற்றையும் உடைக்காம ஆண்டவர்களை பயன்படுத்தவே முடியாது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாம் கவனிங்க. நல்ல ஒரு விதைக்கிற காலம் வந்துருச்சு. நல்ல மழையெல்லாம் வந்து விதைக்கிற காலம் வந்துருச்சு. விதைக்கணும். தெரியுமா 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 தெரியாதா? விதைக்கணும். என்ன பண்ணுவீங்க? முதல்ல நிலத்தை பண்படுத்துவீங்க. அதை விட நிலத்தை உழுவீங்க. சரிதானா? நிலத்தை உழுவோம். அப்பதான் அது என்ன பிடிக்கும்? வேர் பற்றி பிடிக்கிறதுக்கு, விதைப்பதற்கு ஏற்ற நிலமாய் மாறும். உங்களுடைய மாம்ச கம்பீரம், மாம்ச பெருமை, மாம்ச வைராக்கியம் இது இருக்கும் பொழுது எத்தனை வசனம் சொன்னாலும் காதுதான் கேட்குமே ஒளி இருதயத்துக்கு போகாது. ஆனா சூழ்நிலையினாலே ஒரு இருதயம் உளப்படும் பொழுது அப்படி விதை போட்ட போதும் டக்குன்னு வளர்ந்துடும். மற்றபடி விதை உள்ளே போகவே உலாம நீங்க போட்டு பாருங்களேன். விதை என்ன இருக்கும்? மேல இருக்கும், முளைக்கும், வளரும். ஆனா என்ன ஆயிடும்? வேர் பிடிக்காம செத்துரும். ஆனா உழுது நீங்க போட்டீங்கன்னா, ஆஹா என்ன அழகா வேறு, என்ன அருமையா வளருது. ஆனா உழுதோ இல்ல, அதுக்கு நம்ம ஞாபகம் இல்லை. அது மாதிரி உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் சில வேளையில உழும்படியாக ஆண்டவர் வாய்ப்புகளை உண்டாக்குவார். அது உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன் மூலமாய் தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை வளர செய்வதற்காக. நான் விதைத்தேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே அதை விளைய செய்கிறார். முதலாம் சங்கீதம் 3ஆம் வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது எல்லாம் முடிங்க. நீங்க முடிங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஐயோ என்ன ஒரு ஆசீர்வாதம்! என்ன நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
அல்லேலூயா. இப்படி செய்கிற காரியங்களை வாய்க்க செய்தவர்கள் தான் வேதத்திலே சரித்திர புருஷர்களாய் மாறினார்கள். ஆண்டவர் யாருடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டு அவர்கள் செய்வதை வாய்க்க செய்தாரோ அவர்கள் தான் வேத புஸ்தகத்தில் இடம் பெற்றார்கள். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், வேத புஸ்தகம் இன்னும் முற்று பெறவில்லை, அது முடியவில்லை. உங்களுடைய எல்லா சரித்திரங்களும் தொடர்ந்து எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. யோவான் சொன்னார், ஆண்டவர் இந்த அற்புதத்தெல்லாம் செய்தாரு, இனி ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் நாம் சொன்னால் அது ஏராளமா இருக்கும். சொன்னா அந்த அற்புதங்களுக்கு என்னது, அற்புதங்களுக்கு என்னது, என்ன இல்லை, அற்புதங்களுக்கு சொல்லுங்களேன், முடிவே இல்லை. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினார். எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆனா ஆண்டவர் 3 வருஷம் தான் ஊழியம் செய்தார். அற்புதங்களை எழுதினா ஒரு 10 புஸ்தகத்தில் எழுதி முடிச்சிடலாம். ஆனா யோவான் சொல்றாரு, உலகம் கொள்ளாத அளவுக்கு புஸ்தகங்களை ஆண்டவர் செய்த அற்புதங்களை எழுதலாம் சொல்லி. எப்படி? லாசருவை உயிரோடு எழுப்பதோடு மாத்திரம் இயேசு செய்த அற்புதம் முடியல. கானாவூர் கல்யாணத்துல குறைவை நிறைவாக்கினதோடு மாத்திரம் இயேசுடைய அற்புதம் முடியல. ஆண்டவர் இன்னும் உயிரோடு எழுப்பி கொண்டிருக்கிறார். இன்னும் குருடை கண்களை திறந்து கொண்டிருக்கிறார். இன்னும் தேவன் குறைகளை மாற்றி கொண்டிருக்கிறார். இன்னும் காற்றை கடலை அதட்டி கொண்டிருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அவே இப்படிப்பட்ட அற்புதங்களை எழுதினால் புஸ்தகம் காணாது. உலகம் முழுசும் எழுதினா கூட காணாது. அவ்வளோ அற்புதங்கள் அவர் செய்கிறார் என்று சொல்லி வேத வசனம் யோவான் சொல்லுகிறார். Praise the Lord. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் காரிய சுத்தி உள்ளவளாய் மாறினால் ஆண்டவர் உங்களை சரித்திர புருஷர்களாக ஸ்திரீகளாக ஆண்டவர் மாற்றி உங்கள் சரித்திரத்தை கர்த்தர் எழுதி வைப்பார் ஆண்டவர். அப்போ அவங்களோட வாழ்க்கை அப்படி மாற வேண்டும். அப்படி மாற வேண்டுமானால் என்ன நடக்க வேண்டும்? நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும். அப்போ ஒரு கூட்டம் இப்படி காரியங்களை செய்து அவர்கள் செய்கிற காரியம் வாய்த்து அழிவு உண்டாகிறது என்று சொன்னால், ஒரு கூட்டம் மரண வாசனை வீசுகிறது என்று சொன்னால், தேவனாய் கர்த்தர் தன் பிள்ளைகள் செய்கிற காரியங்களை வாய்க்க செய்து ஜீவ வாசனையை குடும்பங்களில் கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. நீங்கள் பிரவேசிக்கிற குடும்பங்கள் செழிக்கும். நீங்கள் ஜெபிக்கிற குடும்பங்கள் செழிக்கும். நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் செழிக்கும். நீங்கள் எதை தொட்டாலும் அது செழிக்கும். எங்க கால் வைத்தாலும் அது செழிக்கும். அப்படிப்பட்ட காரிய வாய்க்கிற சித்தியை தேவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கி தருவேன் என்று. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இலையுதிராத மரத்தை போல இருப்பாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? சில மரங்களை பாருங்க, நம்ம சர்ச்சிலே எப்படி இருக்கும், ஒரு சீசன் வரும்போது வெறும் என்னதான் இருக்கும், கம்புதான் இருக்கும். இலையே அதுக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம், இலை உதிர் காலம். அப்போ அந்த காலத்துல இலை உதிர்ந்துதான் ஆகணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இலை உதிர்ற காலம் வந்தால் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் இலை உதிராத பசுமையோடு இருப்பார்கள் என்பதை கர்த்தர் விரும்புகிறது. நான் சொல்லல, கர்த்தர் என்ன விரும்புகிறாரு? ஆடி மாசத்துல கூட தேடி தேடி ஒன்றை வரும்படி என் ஆண்டவர் காரியத்தை வாய்க்க செய்வார். நல்லா இருக்குல்ல? ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? கர்த்தர் என்ன விரும்புகிறார்? காரிய சித்தி உங்க வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறார். இதுதான் தேவனுடைய விருப்பம். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் அப்படின்னு விரும்பணும் தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. அவன் செய்வதெல்லாம் சொல்லுங்க வாய்க்கும்.
ஆமென். இந்த 7 நாள் ஜெபம் பண்ணுவோம். பேய், பிசாசு, பூச்சாண்டி எதெல்லாம் தடை பண்ணி வச்சிருக்கானோ அன்பின் தேவனாகிய கர்த்தர் அவைகளெல்லாம் அப்படி நிர்மூலமாக்கி ஆமென். அல்லேலூயா. அந்த சொல்ற வேதத்துல பிரியமா இந்த தியானம் பாருங்க. நல்லா வாசிங்க. இந்த 7 நாளும் எல்லா தொலைணும், எல்லா பிசாசு பேய் எல்லா அந்தகார தடை தொலைணும்னா நல்லா வேதத்தை வாசிங்க. இந்த 7 நாள் இதுதானா 21 நாள் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கணும். ஆனா ஞாயிறு எல்லாம் போயிடுச்சு. புது வருஷத்துல ஜெபிப்போம். ஏன்னா ஆனா இந்த 7 நாள் கொடுக்கப்பட்ட 7 நாள் நல்லா வேத வாசி. இன்னைக்கு மத்தியானம் அது இது வச்சிருந்தேன், பட்டிமன்றம். நம்ம பிள்ளை என்னமா பேசுச்சு. பசங்கள்லாம் ஓடுறது நான் தான் தடுத்து வச்சேன். இல்லாட்டி ஓடி இருப்பாடுங்க. அல்லேலூயா. வசனத்தை எடுத்து டக்கு 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 கிருபையா கிரியையா சொல்லி வேணும்தான் அந்த வசனம் அதை கொடுத்தேன். ஏனென்றால் இப்போ பயங்கரமான ஒரு உபதேசம் பயங்கரமே பரவிட்டு இருக்கு. வேணுனே அந்த வார்த்தையை கொடுத்த நான் அந்த பட்டிமன்றது கிருபையா கிரியையான்னு சொல்லி. ஏனென்றால் அதை இப்போ வருகிற அந்த உபதேசம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, கிருபையின் உபதேசம் அதுக்கு பேரு. அது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீ ஏற்கனவே செஞ்ச பாவம், இப்ப செய்யற பாவம், இனிமேல் செய்ய போற பாவங்களை ஆண்டவர் ஏற்கனவே மன்னிச்சிட்டார். அப்படி மன்னிச்சிருந்தா அனனியா சப்பீரா செத்து போயிருக்க மாட்டாங்க. நம்ம கரெக்ட் இங்கிலீஷ்ல தான் பேசணும். ஏன்னா இவர் இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு. நம்ம அனனியா சப்பீரா செத்து போயிருக்க மாட்டான். அங்கே அடிச்சார் ஆண்டவர். அப்படி மன்னிச்சிருந்தா சிமியோனை பார்த்து பேதுரு சபிச்சிருக்க மாட்டாரு. நீ உன்னோடு கூட பணமும் நாசமாய் போக சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனால் 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வேதம் இப்படி தெளிவா சொல்லுது. வாசிங்க அது மாத்திரம். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக ஆண்டவருடைய பிள்ளைங்க இப்பவே அந்த மனசுல பதிச்சு வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட உபதேசம் வந்தா பின்னால ஓடிராதீங்க. அவன் சரீரத்திலே செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நீ செய்கிற எல்லாவித பொல்லாத காரியங்கள், உபச்சாரங்கள், வேசித்தனங்கள், திருட்டுத்தனங்கள் அல்லது பொய், காம விவகாரங்கள் எல்லாவற்றிற்கும் தக்க பலன் உண்டு. அதை அடையும்படிக்கு கிறிஸ்துவின் நியாயாசனம் முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆனா இந்த உபதேசம் சொல்லுது எல்லா தியானம் சும்மாவே நம்ம ஜனங்க செய்யற பாவத்திற்கு அளவில்லை. இனி நீ செய்ய போற பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டார்னா என்ன துணிகரமா பாவம் செய்வாங்க. ஆண்டவர் அழகான காரியத்தை வெளிப்படுத்தினார். அங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். கிருபை என்பது என்ன? கிருபை பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் ஆரம்பிச்சிட்டார் ஆண்டவர். அவர் இரக்கமும் மனவுருக்கமும் மிகுந்த கிருபையுள்ள தேவன். கிருபை என்றால் என்ன? கிருபைனாலே இயேசு கிறிஸ்து தான். கிருபையும் சத்தியமும் இல்ல கிருபையும் சத்தியம் யார் மூலமா வெளிப்பட்டது? கிறிஸ்துவின் மூலமா வெளிப்பட்டது. அப்பவே அந்த கிருபை கர்த்தர் ஆரம்பிச்சிட்டார். ஆனால் இயேசு வந்ததுக்கு அப்புறம் அந்த கிருபை என்னாச்சு? முழுமையாச்சு. அப்போ அந்த காலங்களில் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவது முன்பு ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை ஜாக்கிரதை காத்து கொண்டால் தேவ கிருபை பெற்று அவன் உயர்த்தப்படலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு வந்த பிறகு எப்படி அவன் வாழ்ந்தாலும் சரி, ஒரு நாள் ஆண்டவர் அவனை சந்தித்த உடனே அவன் வாழ்க்கையில கிருபை தந்து பழையதெல்லாம் மன்னித்து கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை புதிதாய் கர்த்தர் மாற்றுகிறான். ஆனால் இந்த கிருபை நீயும் நானும் பெறுவதற்கு நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது. ஆனா தேவன் அதை கரையம் கொடுத்து வாங்கினார். தன் சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியிலே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்துதான் கிருபை கொடுக்கப்பட்டது. எதற்காக இந்த கிருபை கொடுக்கப்பட்டது? உனக்கு எனக்கு எதற்காய் கிருபை கொடுக்கப்பட்டது? முழு உலகமும் பாவத்திலும் பொல்லாங்களுக்குள் கிடக்கிறது. ஆனா நீயும் நானும் இந்த கிருபை பெற்று
இந்த பூமியிலே கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்துகிற பரிசுத்தமான கிரியைகளை செய்யும்படியாதான் உனக்கு எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டது. கிருபை கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு நாளிலே ஆண்டவர் அதற்கு கேள்வி கேட்பாராம். கொடுத்தனே என்ன செய்தாய்? அது ஆண்டவர் சொல்லுகிறார், அவனவன் கிரிகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு கொடுக்கும்படி சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையினாலே வாழ்கிறோம், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால் இனிமேல் வாழப் போகிறோம், கிருபையினால் குடும்பம், கிருபையினால் எல்லாமே கிருபையினால். ஆனால் எதற்கு அந்த கிருபை? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான கிரியைகளை செய்வதற்காய் உன்னை என்னை ஆண்டவர் நம்பி அந்த கிருபையை இலவசமாய் கர்த்தர் கொடுத்தார். ஒரு நாள் வரும், ஆண்டவர் கேள்வி கேட்பார், என்ன செய்தாய் என்று சொல்லி. அப்பொழுது நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அடையும்படி அவருடைய சிங்காசனம் முன்பாய் நம்ம நிற்க வேண்டுமா? Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வேத வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப வாசித்து அதை தியானிங்க. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதம், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்த்தர சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாய்த்தர சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாய்த்தர சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தெய்வமே, அருமை பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்தே. அந்த 7 நாட்களும் தடையில்லாமல் ஜெபிக்கிற கிருபை தாங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்கிற கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பிள்ளைகள் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். ஆசாரியனுடைய கால்களை நீ தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் கால் வைக்கும் பொழுது யோர்தான் பின்னிட்டு திரும்புகிற ஒரு பாக்கியத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு என்கிற அதிகாரமுள்ள நாமத்தில் பழைய சாபங்கள்லாம் மாற்றப்பட்டு புதிய ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிக்க, புதிய நன்மைக்குள் பிரவேசிக்க, புதிய சமாதானத்துக்குள் பிரவேசிக்க என் தேவன் மனம் இறங்கி கிரியை செய்வீரார், மனம் இறங்கி அற்புதத்தை செய்வீரார். பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு அனுப்பு, பாதுகாப்போடு அனுப்பு, கிருபை கூடவே இருக்க வேண்டும் என்று ஜெபி. ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பான பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோனி ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருந்து நாம் செய்தெல்லாம் வாய்க்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கிருபையாய் கட்டளையிடுவாராக. தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: கிறிஸ்துவின் சேனை, தபால் பெட்டி எண் 410, பெருமாள்புரம், திருநெல்வேலி 627007, தமிழ்நாடு, இந்தியா.